ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் சிட்டு ஃப்ரம் எத்தியோப்பியா. இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ப்ரிப்ரேஷன் ஆஃப் மகா சிவராத்திரி காலையில் 10 o'clockலேருந்து சாயங்காலம் பூஜை ஆரம்பிக்கிற வரைக்கும் என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் காட்ட போகிறேன். இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியன் உமன் அசோசியேஷன் இருக்குது. அதில் உள்ள லேடிஸ் எல்லாரும் சேர்ந்து தான் இந்த ப்ரோக்ராம் பண்ணுறோம். அதில் வந்து பிரசிடெண்ட்டாக யார் இருக்கான்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளோட அம்பாசிடர் சாரோட ஒய்ஃப் மிஸ்ஸஸ் அஷிதா மேம் தான். அவங்க தான் இதை வந்து லீட் பண்ணுறாங்க. அவங்க வந்து ரொம்ப அழகாக எலகெண்ட்டாக எல்லாருக்கிட்டையும் வந்து இந்த மாதிரி பண்ணுங்கள் அந்த மாதிரி பண்ணுங்கன்னு சொன்னாங்க. ஸோ எங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு கோலம் போட்டு மாலை கட்டி சிவனுக்கு ரொம்ப அழகாக அலங்காரம் பண்ண ஆரம்பிச்சாச்சு. இல்லை சிவ அலங்காரம் நடந்துட்டு இருக்கு. வரவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அர்ச்சனை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக மஞ்சளில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிவன் வந்து பிடிச்சி வச்சுட்டு இருக்காங்க. அவங்களும் பிடிக்கும் போதே வந்து ரொம்ப அழகாக பாட்டு பாடி பக்தியோட பிடிச்சிட்டு இருந்தாங்க. ஒரு 70-80 சிவலிங்கம் பண்ணியிருப்பாங்க வரவங்க எல்லாருக்கும் கொடுக்குறதுக்கு. அதில் வந்து பூ மாலை எல்லாம் வச்சுருந்தாங்க. நாங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாசல்லையும் கோலம் போட ஆரம்பிச்சிடும். ஸ்டைலிஷ் கோலம் கண்ணாடி போட்டுட்டு போடுறாங்க கோலம். எல்லாரும் ஒன்று சேர்ந்து ரொம்ப என்ஜாய்மெண்ட்டோடு பண்ணிகிட்டு இருந்தோம். அங்கே பண்ணி வச்சிருந்த லிங்கத்தோடு சேர்த்து ₹1 காயினும் அதோட கொஞ்சம் ஃப்ளவர்ஸு, அதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சள் தடவைனா அரிசி, இதை போட்டு தான் நம்ம வந்து பூஜை பண்ணணுமா. அதுக்காக எல்லாருக்குமே என்ன தேவையோ அதெல்லாம் பண்ணிவிட்டு பெரியவங்களுக்கு கீழே உட்கார முடியாதுன்னு டேபிள் சேர்லாம் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் மேடையை ஃபுல்லாக அரேஞ்ச் பண்ணிட்டாங்க. ரொம்ப அழகாக சிவலிங்கம் வச்சுருந்தாங்க. தென்னாருடைய சிவனே போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. இவனுக்கு ஒரு போற்றி சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி ஈவினிங் பூஜைக்கு ரெடி ஆகிறதுக்காக வந்துட்டோம். ஈவினிங் 6:30 ஆயிடுச்சு. நான் வர கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. வரும்போதே வந்து குங்குமத்தோடு எல்லாரையும் வரவேற்றாங்க. அங்கே அரேஞ்ச் பண்ணி வச்சிருந்ததில் எல்லோரும் அழகாக வந்து உட்காந்துட்டாங்க ரெடியாக. பஜனும் பின்னாடி பாடிட்டு இருந்தாங்க. நான் வந்து எடுக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் பிரசாதத்துக்கு வந்து பழங்கள், அதுக்கப்புறம் கடைசியாக ஆரத்தி எடுக்கிறதுக்கு ஆரத்தி வச்சுருந்தாங்க ரெடி பண்ணி. ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நான் வந்து அம்பாசிடர் சார்ட்ட மகாசிவராத்திரி பற்றி கொஞ்சம் ஸ்பீச் கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டிருந்தேன். அவரும் சரி ஓகே நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கொடுத்துருந்தாரு. அந்த ஸ்பீச் கேட்கலாம். Happy Mahashivratri to all the viewers, and I would like to thank the Indian Women Association which has organized this Mahashivratri in Addis Ababa, and special puja here which will be done by two distinguished pujaris who have learned this skill over a period of time, and a large number of people, maybe around 250 people have gathered here today. So this is a very special celebration in the Sanatan tradition, where Lord Shiva and his wife Parvati, they are worshipped, and the purpose of this worship is to get the grace of the God and also ask for seek excuse of the God for all the sins which have been committed by us knowingly or unknowingly over a period of time. And with this, I would like to also thank Chitu Kala, who is going to edit this video and do the live session of this puja, so that those people who could not able to physically join it may join. Thank you. தேங்க்யூ சார் ஃபார் யோர் ஒண்டர்ஃபுல் ஸ்பீச். சார் ஸ்பீச் கொடுக்கும்போதே பஜன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அதனால் கிளியராக கேட்டுச்சா இல்லையான்னு எனக்கு தெரியல. பட் அதனால தான் அவர் சொன்னதை வந்து கீழே சப்டைட்டில் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லைட் லேம்பிங்கோட ப்ரோக்ராம் ரொம்ப அழகாக ஸ்டார்ட் ஆச்சு. நான் வந்து இந்த மகாசிவராத்திரி ப்ரோக்ராமை ஃபுல் லைவாக எடுத்திருக்கேன். அதோட லிங்க்கையும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஃப்ரீயாக இருக்கும்போது பாருங்கள். ஊரில் இருந்தோம் அப்படின்னா கோயிலுக்குலாம் போவோம். எத்தியோப்பியாவில் நாங்கள் எங்கள் கையால் சிவனுக்கு ஆரத்தி எடுத்து பூஜை பண்ணது ரொம்ப சந்தோஷமாக இருந்து மனசுக்கு ரொம்ப நிறைவாக இருந்துச்சு. பிரசாதமாக பார்த்தீங்க அப்படின்னா எல்லா லேடிஸும் அவங்க வீட்டில் இருந்து ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. அது மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா பூண்டும் வெங்காயமும் சேர்க்காம பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. ஏன்னா நார்த் இந்தியன்ஸ் வந்து இந்த நாளில் சிவராத்திரி அன்னைக்கு ஃபாஸ்டிங் இருப்பாங்க. அதனால் பூண்டும் வெங்காயமும் சேர்த்துக்க மாட்டாங்க அப்படின்னு சொன்னனால எல்லாரும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக எடுத்துகிட்டு வந்தாங்க. நாங்கள் சவுத் இந்தியன் சார்பாக இட்லி, வடை, சட்னி, பொங்கல்லாம் வச்சுருந்தோம். நான் போகும்போது பொங்கல் தீந்துருச்சு. சாம்பார், பொங்கல், வடை எல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. பிரசாதமாக எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பழம் கொடுத்தாங்க. வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். பாய்.